இந்த மாலை வேளையில் நாமெல்லாம் கூடியிருப்பது குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதில் ஏற்படும் சிக்கல்களும் தீர்வுகளும் என்ற தலைப்பில் உரையாடுவதற்காக, கருத்தரங்கம், நம்முடைய கருத்துக்களை பேசுவதற்காக, கேட்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். இந்த இனிய ஒரு கருத்தரங்கிற்கு தலைமை ஏற்று நடத்துவதற்காக வருகை புரிந்துள்ள ஐயா முனைவர் கோவிந்தராஜ் அவர்களே, நன்சை புகழூர் அழகரசன் அவர்களே மற்றும் ஏராளமான முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதனுடைய காரணம், இப்பொழுது பார்த்தோம் என்றால் குழந்தை பிறப்பதற்கு முன்னால் அல்லது குழந்தை பிறப்பதற்கு பின்னால் ஒரு 2-3 மாதங்களாகவே அவர்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். என்ன பெயர் வைப்பது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம். அதற்காக அவர்கள் தேடுதல் வேட்டையில் இறங்குகிறார்கள். அதில் சில காரணங்களும் இருக்குது. எப்படி பேர் வைக்கிறது, அது சோதிட முறையில் வைக்கிறதா இல்லது தமிழ் பெயர் வைப்பதா, பல குழப்பங்கள், கேள்விகள். அதை இணையத்திலலாம் தேடுறாங்க, அப்புறம் நண்பர்களிடத்தெல்லாம் கேட்குறாங்க. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு நம்மால் ஏதாவது வழி சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம சில தகவல்களை நம்முடைய முன்னோடிகள் சொல்ல இருக்கிறாங்க. அதை கேட்டு பயன்பெறலாம், சிந்திக்கலாம். நம்ம எந்த ஒரு மாற்றத்தையுமே நம்ம உடனடியாக ஏற்படுத்தி விட முடியாது. மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உதித்தாலே போதும். அது ஒரு காலத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அந்த வகையில் தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம். தன்னுடைய அனுபவ கருத்தை சொல்வதற்காக ஐயா கல்பாக்கம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வருகிறார். குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதில் என்ன சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் அவருடைய தலைப்பு கொடுத்துருந்தார். நான் கொஞ்சம் நம்முடைய பின்னோக்கி போகலான்னு நான் நினச்சிட்ருக்கேன். எப்படின்னா, ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு எப்படி பேர் வச்சாங்கிறத முதல்ல ஒரு கருத்தாக சொல்லிவிட்டு நான் மறுபடியும் இந்த தீர்வுக்கு வரலான் இருக்கேன். தீர்வு நடுவர் தான் சொல்லுவார், என்னுடைய கருத்துக்களை சொல்லலான் இருக்கேன். இப்போ நான் நாகர்கோயிலில் தான் என்னுடைய பணியை ஆரம்பித்தேன். சென்னையில் முடித்தேன் 35 வருஷம். அங்கேயெல்லாம் ஒரு வட்டார வழக்கு எப்படி பேர் வச்சாங்கன்னா, 80களிலிருந்து ஆரம்பித்து 2024 வரை எப்படி ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை பார்க்கும்போது அந்த பகுதியில் உள்ள குலதெய்வங்கள், பகவதி அம்மன், அங்கே ஒரு மண்டைக்காடு, உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு ஃபேமஸ் பேராக இருந்திருக்கும், அந்த பகவதி அம்மன், கன்னியாகுமரியில் உள்ள பகவதி அம்மன், அப்புறம் நாகராஜா கோவில், இப்படி பார்த்தீங்கன்னா பகவதி அம்மன், நாகராஜா, இப்படி அந்த சாமி பேரை வைக்கணும். அந்த ஏரியா அதில் அவங்க ரொம்ப முதன்மையாக இருந்தாங்க. அதுக்கடுத்து நீங்கள் தூத்துக்குடி மாவட்டம் போனீங்கன்னா அங்கே திருச்செந்தூர் இருக்கார் பக்கத்தில், அந்த முருகன் சம்பந்தம், வடிவேலன், செந்தில் வேலன், அப்படி அந்த சாமி முருகன் அப்படி ஒரு பேர்களை வைக்க ஆரம்பித்தாங்க. முருகன்லேயே ஒரு 5-6 இருக்குது, அது நம்ம ரொம்ப டீப்பாக போகலாம், அந்த மாதிரி வைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் திருநெல்வேலி அந்த மாதிரி மாவட்டங்கள், மதுரை வரைக்கும் எப்படின்னா இந்த பாண்டினே முடியும். அது ஏன்னா அந்த பாண்டி கோயில் ஃபேமஸ், பாண்டியனார் கோயில், பாண்டி கோயில், அந்த மாதிரி முத்துப்பாண்டி, சிம்மப்பாண்டி, சிம்லப்பாண்டி, அப்படி அந்த பாண்டி, அந்த மாதிரி அந்த சாமிகளை தொடர்பு படுத்தியே பேர் வச்சாங்க. அப்புறம் நான் அப்படியே நம்ம ஊர் பக்கமெல்லாம் வந்தேன்னா பழனி முருகன், சுப்பிரமணியன், வடிவேலன், செந்திலன், அந்த மாதிரி ஒரு பழனி, ஏன்னா நம்மலாம் பழனிக்கு பக்கத்தில் இருக்கோம், அதனால் அந்த பேரை வைக்க ஆரம்பித்தாங்க. இப்படி சென்னை பக்கம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் சென்னையில் இருந்ததுனால சொல்கிறேன், தெலுங்கு மொழி சார்ந்த பேராக தான் அவங்களுக்கு இருக்கும். பாதி தமிழ் இருக்கும், பாதி தெலுங்கு இருக்கும். ஏன்னா அந்த தெருவில் பார்த்திங்கன்னா பாதி பேர் தெலுங்காக இருப்பான், இல்லைன்னா மார்வாடியாக இருப்பான், அதில் கொஞ்சம் பேர் தான் தமிழில் இருப்பான். எல்லா தெருவுமே, அதாவது திருவான்மியூரில் ஆரம்பித்து அங்கே சூளைமேடு வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களோட மிங்கிள் பண்ணியே தான்
பேர் வைக்கிறது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம், பேச்சு மொழி, வட்டார மொழி எல்லாமே அப்படி மாறி போயிடுது. இப்போ அவங்கள நம்ம வந்து அதுக்கு காரணம் என்ன இருந்ததுன்னா, அப்போ வந்து முழுமையாக வந்து அந்த சமுதாயத்தில் என்ன நம்ம பழக்க வழக்கங்கள் அதைவே பேரை வைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் இணையம் வர ஆரம்பிச்சிது, நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் வர ஆரம்பித்தோடனே நம்முடைய இப்போ நான் வந்து அப்படின்னா என்னுடைய பையன் அல்லது என்னுடைய பொண்ணு இணையத்தில் தேட ஆரம்பித்தாங்க. இணையத்தில் போய் பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய மகள் வந்து அவள் பேர் தேடும்போது துகிஸ்ரீ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணலாம். நான் என்னடா துகிஸ்ரீனா என்னப்பா ஒரு வித்தியாசமாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் தமிழ் பற்றாளர்னால சிலதெல்லாம் சொல்லும்போது இல்லைல்லப்பா துகிஸ்ரீனா நீங்கள் பாருங்கள், அது ஒரு பேர்டு, ஒரு பறவை அந்த இனிமையான குரல் கொடுக்கறது, ஒரு வந்து என்ன ஒரு சந்தோஷமானது, ஒரு அந்த மாதிரி ஒரு அர்த்தங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. அது மாதிரி நான் 2வது பொண்ணுக்கு பார்த்தேன் எப்படியாவது ஒரு தமிழ் பேர் வைக்கணும்னு பார்த்தா அது சிருஷ்டின்னாங்க. சிருஷ்டினா என்னான்னு கேட்டால் கிரியேஷன், புதுசாக சயின்டிஸ்ட் ஆயிடுவாவ, சிருஷ்டி கிரியேஷன் சொல்லி புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு வச்சாருங்க. இப்படி 2வது அப்படி ஒரு தலைமுறை மாறிடுச்சுங்களா. அப்போ அதுவும் நமக்கு அடுத்த ஸ்டெப்பு. நான் வந்து அதே மாதிரி நான் என்னுடைய பையனுடைய பேத்திக்கு இப்போ வைக்கும்போது பார்த்தேன் இவங்களுக்கு என்னோட ஒத்து வந்தனால நான் வந்து நிறையா பேர்கள் சொல்லும்போது நல்ல வேளை வந்து அபிராமிங்கிற பேரை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ரீசன் என்னென்னா அவங்க ஆளை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனில் அபிராமி நல்லாயிருக்கு, அபிராமி வச்சிடலாம். தமிழ் பேராக அதெல்லாம் நான் பார்க்கல. ஓகே, இதனால் ஒத்துக்கிட்டாங்களே ஒரு சந்தோஷத்தில் என்னுடைய பேத்திக்கு இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி தான் அபிராமின்னு பேர் வச்சோம். இப்படி தான் பேருனுடைய வரலாறு இப்படி வந்தது. சாருடைய கேள்விக்கு இனிமேல் தான் நான் வரப்போகிறேன். இப்படி தான் நம்ம வந்து பேருனுடைய வரலாறு ஆரம்பித்தது. நான் கல்பாக்கத்தில் வேலை பார்க்கும்போது அங்குள்ள அவங்க எல்லாருமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லோரும் விஞ்ஞானிகள் தான், 100க்கு 80% விஞ்ஞானிகள் தான். அவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த வெளிநாட்டில் மூத்த குழந்தைய அனுப்பும்போது 2வது குழந்தைய திங்க் பண்ணாங்க. அவங்க பேத்திகளுக்கு திங்க் பண்ண ஆரம்பிக்கும்போது நம்முடைய பேர் அந்த பாஸ்போர்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு ஜெர்மன் போகிறாங்க, ஸ்பெயின் போகிறாங்க, கனடா போகிறாங்க, ஐரோப்பியன் கண்ட்ரி, மெயின்லி ஐரோப்பியன் கண்ட்ரிக்கு போகும்போது இந்த பாஸ்போர்ட்டு அவங்களுக்கு ஒரு இந்த பேரை அவங்களால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும், உச்சரிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம பேர் இருக்குங்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நான் அழகர் சாமி, அன்பழகன் எவ்வளோ அழகாக உச்சரிப்போம். ஆனால் அவங்க இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் தமிழ் பேசுனா எப்படி இருக்கும், அப்படி தான் அவங்களுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பும் அப்படி இருந்தது, உச்சரிக்க முடியல. 2வது அந்த ஸ்பெல்லிங் பிரச்சனைகள் நிறையா வந்தது. இப்போ வந்து ஒரு பேர் நம்ம வைக்கிறோம்னுங்களே, இப்போ சுகந்தின்னா SUGNTHI போகிறப்பல சில இடத்துல ஒய் போட்டுருவாங்க. ஆனால் பாஸ்போர்ட்டில் இங்கே சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அது அங்கே இல்லைன்னா போச்சு, திருப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஆங்கில பேரை செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜான் ரோஸ், வர்கீஸ் அப்படின்னா பிரச்சனையே இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்கு அதெல்லாம் நல்ல ஒரு அதுக்காக நான் தப்பாக சொல்ல வரல. ஆனால் அவங்களுக்கு ஃபெமிலியர், அவங்க பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மைக்கேல் அப்படின்னா உடனே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கும்போது இவங்களும் என்னன்னா அந்த இஸ்ஸு, தஸ்ஸு, வாசு, உசு இப்படி ஒரு பேர்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு அடுத்த தலைமுறை போயிட்டாங்க. இப்படி தான் வந்து நம்முடைய பேர்கள். அப்போ சிக்கல்கள் எங்கே வருதுன்னா, இப்போ நான் வந்து என்னுடைய பேத்தி நான் என்ன சொல்கிறேன், இல்லைம்மா நான் தமிழ் பேர் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னுடைய பொண்ணு பையன்களாம் என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா நாளைக்கு என் பொண்ணு வெளிநாடு போகணும், அங்கே போகணும், அதனால் நாங்கள் இணையத்தில் பார்த்து அதுக்கு தக்கன பேர் செலக்ட் பண்ணலாம், வெளிநாடு போகிறதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். பையன் என்ன சொல்கிறான், அப்பா நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதுப்பா, என்னுடைய துணைவியார் என்ன சொன்னாங்க அதான் அப்படின்னு சொல்லி அவனும் கையை கழுவிடான். இதுதான் வந்து நம்முடைய இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் சிக்கலான விஷயமாக இருக்குது. இதுதான் சிக்கல். இப்போ சார் சொன்னதில் இதுதான் வந்து ஒரு முக்கியமான சிக்கல். இதுக்கு தீர்வு வந்து ஐயா வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. முனைவர் ஐயா வந்து ரொம்ப தெளிவாக அதுக்கு ஏன்னா ஒரு பட்டிமன்றம்னு வச்சுக்கிட்டா 4 பேர் 4 கருத்தை சொல்லிடுவாங்க. முனைவர் வந்து அதனுடைய நடுவர் நீதிபதி என்ன சொல்லுவார், இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு தீர்வு நமக்கு இப்போ சொல்லணும். அதைத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். மூத்த குடி, முன் தோன்றி மூத்த குடி நம்முடைய தமிழ் குடி. நம்ம வந்து இந்த மாதிரி பிற மொழி கலப்போட பேர் வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது.
அது நமக்கும் பெருமையல்ல, நம்முடைய தமிழ் இனத்துக்கும் பெருமையல்ல, அது ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்காது. அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இன்றைக்கி இந்த கருத்தரங்கத்தில் இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோம். குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதில் என்ன சிக்கல் இருக்குது, அதுக்கு என்ன தீர்வு சொல்லலாம் அப்படிங்கிறது தான். எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து தூய தமிழில் வைக்கலாம், அப்படி இல்லாட்டி தமிழ்லையாவது வைக்கலாம். வடமொழி கலப்பு இல்லாமல் தமிழில் வைக்கிறது தான் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்தினுடைய நோக்கம். இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பேர் வைக்கும்போது இப்போ அந்த காலத்துலலாம் பேர் வைக்கிறாங்க. பாரி, ஓரி, காரி, கடையலு வள்ளல்களுடைய பேர்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழில் நிறைய வைக்கலாம். இப்போ நம்முடைய மொழியை வச்சு நிறைய வைக்கலாம். தமிழ் அன்பன், தமிழ் மகள், தமிழ் குடிமகன், இப்படி நம்முடைய மொழியை வச்சே நிறைய பேர் வைக்கலாம் தமிழில். இந்த மாதிரியான ஒரு சிறப்பு வேறு எந்த மொழியிலையும் அப்படி கிடையாது. மொழியை வச்சு பேர் வைக்க மாட்டாங்க. அதுபோல் நிறைய சிறப்புகள் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்குது. இதையெல்லாம் வந்து நாம் பின்பற்றணும். இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், நம்ம வந்து அந்த சோதிடம், நியூமராலஜி இதையெல்லாம் வந்து நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம நம்புறது நம்பக்கூடாது அப்படிங்கிற நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். இருந்தாலும் வந்து அவரவர்களுடைய அது விருப்பமாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னாலே நம்ம தமிழ் பேர் வைக்க முடியாது. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, நம்ம வந்து குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ அதை வச்சதே பார்க்கும்பொழுது ஒரு தமிழ் பேர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சி போயிடும். அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பழைய இலக்கியங்கள் எல்லாம் வச்சிருக்கிற பெயர்லாம் வந்து நம்ம எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம். அடுத்து வந்து ஐயா நன்சை புகழூர் அழகரசன் ஐயா அவர்கள் வந்து அவருடைய இலக்கண ரீதியாக சில தகவல்களை அவர் சொல்லுவார். ஐயா வாங்க. இது ஒரு காலத்துக்கேற்ற கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற முனைவர் ஐயா அவர்களுக்கும், நல்லதொரு ஆய்வுரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கும், நம்ம நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கும் உங்களுக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையில் தான் ஐயா சொன்னார், இது மாதிரி ஒரு கருத்தரங்கம் நடத்தலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் ஒன்றும் பெரிய பட்டதாரியில் பெரிய ஆய்வாளர்கள் இருந்தாலும் சிந்தித்து பார்த்தேன். என்ன அறிவுக்கு எட்டியதை உங்களோட பகிர்ந்து குறுக்க எதுவும் கேள்வி கேட்டுறாதீங்க. ஏன்னா காது கேட்காது, பதில் சொல்லிடுவேன், காது கேட்காது. இந்த பெயர்கள் கேட்டால் ஒரு அடையாளத்திற்காக வைக்கிறது தான் பேர், ஒரு அடையாளம். இந்த பிள்ளைக்கறி இந்த ஒரு நல்ல ஒரு இலக்கியத்தில் வருது, இந்த புராணத்தில் வருது. பிள்ளைகள் பூரா திருநாவுக்கரசுனா பேர் வச்சிருக்கும். 2-3 குழந்தைங்களுக்கும் திருநாவுக்கரசு, சின்ன திருநாவுக்கரசு. அது மாதிரி சில குடும்பங்களில் இந்த பெயர் எப்படி வந்திருக்குன்னு ஒரு சிந்தையை பார்த்தேன். உங்களுக்கு தெரிஞ்சது தான். அந்த காலத்தில் தொடக்க காலத்தில் மனிதன் பேச கற்றுக்கொண்டதற்கப்புறம் உறவு முறையில் ஏற்று வந்ததுக்கு பிறகு அந்த உருவத்தை கொண்டும் இருப்பிடத்தை கொண்டும் நிறத்தை கொண்டும் அந்த பேர் வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். கருப்பன், சிவப்பன், கருப்பாயி, காத்தாயி, மூக்காயி, பெரியம்மா, சின்னம்மா, இது அக்கா. உறவு பேரில் கூட பெரிய அக்கான்னு ஒரு பேர் இருக்குது, சின்ன பொண்ணுன்னு ஒரு பேர் இருக்குது. இதெல்லாம் பேர் நடைமுறையில் அந்த காலத்தில் இருந்த பெயர்கள். இதெல்லாம் ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்ன நடைமுறையில் இருந்த பெயர்கள் இதெல்லாம். அர்க்காணி, சிலம்பாயி, சின்ன பொண்ணு, அம்மா கண்ணு, இந்த மாதிரி பெயர்கள்லாம். அதற்கப்புறம் இந்த மணிப்பிரவாள நடைன்னு வந்தது. தமிழோடு பிற மொழி கலந்து வரும்போது தான் இந்த சுந்தர்ராஜ், கோவிந்தராஜ், கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி பெயர்கள்லாம் உருவாகி வந்தது. அப்புறம் இந்த 1900 என் அறிவை கட்டியே சொல்கிறேன், 1950க்கு பிறகு 80 வரையும் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் பெயர்கள், அதை விட கோட்பாட்டு பெயர்கள், அதாவது தலைவர்கள் பெயர்களை வைக்கிறது. அண்ணாதுரைன்னு நான் அந்த தவிர்ப்பாளத்தில் இருந்தேன். 7 பன்னீர்செல்வம். நான் தொடக்கப்பள்ளியில் இருந்தேன். என் வகுப்புலேயே 3 பன்னீர்செல்வம். அறப்பன்னீர், பேப்பன்னீர், சேப்பன்னீர்னு நான் கூப்பிடுவேன். அறப்பன்னீர் இங்கோட அவங்க அப்பா பேரும் அரங்கசாமி. அந்த பன்னீர் சொல்ல அந்த ஊரில் 7 பேர் இருந்தாங்க. காமராஜர். இது மாதிரி தலைவர்கள் பெயர்களை வைக்கிற முறை இருந்தது. இப்பொழுது இது தலைவர்கள் பேரை யாரும் வைக்கிறது இல்லை. எந்த அரசியல்வாதி, வெறி பிடிச்ச அரசியல்வாதி கூட அவன் தலைவர் பேரை வைக்கிறது இல்லை.
நான் ஒரு ஆய்வை நடத்தின ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னே ஒரு 4 தொடக்கப்பள்ளியில் போய் கேட்டேன். அண்ணாதுரை, கருணாநிதி, காமராஜர், இந்த மாதிரி நேரு, இந்த மாதிரி பேர் இருக்கான ஒரு பேர் கூட இல்லை. தலைவர்கள் பெயர்களை கோட்பாட்டு பெயர்கள் வைக்கிறதே விட்டாங்க. சரி, பக்தர்கள் நல்ல பக்தி இருந்தால் வைக்கேன், முருகன் வைக்கேன், செந்திலாண்டவன் வைக்கேன், மாரியாயின் வைக்கேன், நீ வணங்குற தெய்வம் தானே. ஐயா சொன்ன மாதிரி அந்த சிறு தெய்வங்களை வைக்கிற பழக்கம் வட்டார கிராமப்புறங்கள்லாம் இருந்தது. எங்கள் ஊரில் இருந்த ஒருத்தர் வீட்டில் கருப்பணசாமி கோயில் வச்சுருந்தார். அவர் நல்ல பெரிய திராவிட கட்சியில் ஒரு பெரிய ஆளாக இருந்தார். பொன்னப்பன், பொன்முடி, எழிலரசி, தென்றல்லாம் பேர் வச்சார். அவருக்கு பேரன் பிறந்தான், கருப்புசாமின்னு வச்சார் பேர். அது ரைட்டு, அவர் குலதெய்வம் பேர். எந்த பேரை வச்சாலும் தமிழ் சார்ந்த பெயர்களாக இருக்கணும், நம்ம பண்பாடு சார்ந்த பெயர்களாக இருக்கணும். நம்ம நீ சாமி பேரை வச்சுக்க, முருகன் வைக்கலாம்ல. எவ்வளோ அழகான, முருகன்னா அழகுன்னு அர்த்தம். எவ்வளோ அழகான பேர். முருகப்பன், முருகானந்தம், இந்த மாதிரி பேர்களெல்லாம் காலத்துக்கு ஏற்ற பேர்களில் இப்போ நரேஷ், சுரேஷ், தினேஷ் இப்படி போயிடுச்சு பேர். என்னன்னே பொருள் புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பேர்கள்லாம் இருக்குது. என்னுடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் எந்த பேரை வேணாலும் வச்சுக்க, முடிஞ்ச வரை தமிழ் பேராக இருக்குது. அவ்வளோ தமிழில் எல்லா பொருள் உள்ள பேர்களும் இருக்குது. இப்போ எங்கள் பக்கத்தில் பொன்னம்பலனார்னு இருந்தார், தமிழ் மறவர்னு. பொன்னம்பலனாருங்க, அதான் உங்கள் பக்கத்துக்கு அவர் பேர் வைப்பார். ஜெயராமன்னா என்னடா ஜெயராமன், வெற்றி அழகன்னா வைடா. ராமன்னா அழகு, ஜெயம்னா வெற்றி, வெற்றி அழகன்னு வைடா பேரும்பார். இது மாதிரி பேரை வச்சு அந்த வட்டாரத்துலேயே பேர் வைக்கிறதுக்கு அவர் வச்சார் காரணம். நானும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து கேட்டான். விஜயகாந்த் நடித்த படம் வல்லரசுன்னு ஒரு படம் வந்தது. ஐயா வல்லரசுன்னு வச்சுட்டேன், வைடா நல்ல பேர்ரா வைடான்னு வல்லரசுன்னு வச்சேன். இது மாதிரி நிறைய பேர்கள்லாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி நம்ம எந்த பேரை வேணாலும் நம்பிக்கையுள்ளவர்கள் சாமி பேரை வைங்களேன். செந்தில் ஆண்டவன்னு வையேன், முருகன்னு வையேன். அதெல்லாம் யாருமே வைக்கிறது இல்லைங்க. இப்போ முருகன்னு ஏதாவது 10 வயசு குழந்தைக்கு பேர் இருக்கான்னு பாருங்கள், இருக்காது. நம்ம தமிழ் கடவுள்னு கும்பிட்றோம், வைக்கிறது இல்லை. என்னுடைய நோக்கம் என்னென்னா, எந்த நம்பிக்கை உள்ளவர்களும் நம்பிக்கையில் எதாக இருந்தாலும் தமிழ் பேரை முடிஞ்ச வரையும் வைங்க. அடையாளம், வெளிநாடு போனீங்கன்னா ஒரு அடையாளம், பேரை கேட்டால் அடையாளம். நரேந்திர சிங், அவன் பூரா சிங்குன்னு தான் வைக்கிறாங்க. பஞ்சாபில் இருக்க பூரா சிங், ஒரு அடையாளம். அடையாளத்துக்காக தான் இந்த பேர். அது நம்ம பண்பாட்டையும் நாகரிகத்தையும் விளக்குற பேராக இருக்கணும். இப்போ உணவு மாறிடுச்சு, உடையும் மாறிடுச்சு, பெயரும் மாறிட்டுருக்கு. பெயர் தான் ஒரு நாட்டினுடைய அடையாளம், ஒரு இனத்தின் அடையாளம் மொழி. அந்த மொழிக்கு அடையாளம் பெயர். அதனால் முடிந்தவரையும் உங்கள் உருவக்க அவங்க பார்க்கட்டும், நியூமராலஜி பார்க்கட்டும், ஜோதிடம் பார்க்கட்டும், அது அவங்க விருப்பம். அதெல்லாம் யாரும் பார்க்க, அது வேறு கொள்கை, வேறு இது. நியூமராலஜி பார்த்தாலும் சரி, ஜோதிடம் பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, தமிழ் பேராக வைங்க என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நியூமராலஜி பார்க்கலாம், ஜோதிடம் பார்க்குறீங்களா பாருங்கள். ஆனால் வந்து தமிழ் பெயர் வைங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு அன்பு வேண்டுகோளாக இருக்குது. மேலும் பல கருத்துக்களை சொல்வதற்காக ஐயா முனைவர் கோவிந்தராஜ் அவர்கள் வருகிறார். நண்பர்களே, முதலிலே இப்படி ஒரு அருமையான கருத்தரங்கை ஏற்பாடு செய்த ஆசிரியர் நகுல்சாமி அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். ஏதோ கூடி கலைவது என்று இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பொருள் குறித்து சிந்திப்பது, அதை பற்றி ஒரு உரையாடலில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்ற வகையில் இதை அவ்வப்போது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல பாராட்டுக்குரிய செயல் இது. இப்போ இன்றைய பொருள் பெயரிடுவதில் உள்ள சிக்கல்கள், தீர்வுகள் என்ற வகையில் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். கல்பாக்கம் சுப்பிரமணியம் ஒரு அருமையான அடித்தளம் கொடுத்து ஒரு வரலாற்று பின்னணியெல்லாம் சொல்லிவிட்டு சென்றார். தமிழ்ச்செம்மல் அழகரசன் அவர்கள் அவருடைய பங்காக ஒரு இனத்தினுடைய அடையாளம் மொழி, அந்த மொழியினுடைய அடையாளம் பெயர், எனவே அது சிறப்பாக தமிழிலே அமைய வேண்டும் என்று சொல்லி அவரும் சொல்லிவிட்டு சென்றார். நகுல்சாமி அவர்களும் அந்த இணைப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள்.
நண்பர்களே, இந்த பெயரிடுவது என்பது சிக்கலுக்குரிய ஒரு செய்தி என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது, மாற்று கருத்தே இல்லை. முதல்ல குழந்தை பிறப்பதே சிக்கல். இந்த காலத்தில் குழந்தை பிறந்த உடனே பெயர் வைப்பதிலே சிக்கல். எனவே சிக்கல் நிறைந்த ஒரு யுகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 20-30 ஆண்டு வரலாற்றை கல்பாக்கம் சுப்பிரமணியன் சொன்னார். ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்தது? ரொம்ப எளிதாக சொல்லிவிடலாம். எல்லோருமே எல்லா மதத்தினரும் ஒரு எளிமையான வழியை பின்பற்றினார்கள். யாரும் நியூமராலஜி பார்க்கல, ஜாதகம் பார்க்கல, வாஸ்து பார்க்கல. ஒரு எளிமையான வழி. 200 வருஷத்துக்கு முன்னால், 300 வருஷத்துக்கு முன்னால், 1000 வருஷத்துக்கு முன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், தாம் சார்ந்த மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் சாமி பெயரை வைப்பது. இன்னொன்று, தன்னுடைய வழி வந்த தாத்தா, கொள்ளு தாத்தா அவர்களுடைய பெயரை மகிழ்ச்சியோடு வைப்பது. இப்போ ராமசாமின்னு தாத்தா பேர் இருந்ததுன்னா பேரனுக்கு ராமசாமின்னு வச்சுருவாங்க, இல்லை ராமநாதன் கொஞ்சம் மாற்றிடுவாங்க, அவ்வளோதான். அப்படி ஒரு பெயர் வைப்பது என்ற நிலைப்பாடு எளிதாக இருந்தது. கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய பெயரை ஆரோக்கிய மேரி என்றெல்லாம் பெயரை வைத்து கொண்டிருந்தாங்க. அதில் ஒரு சிக்கல் இல்லாமல் போய் கொண்டிருந்தது. இதில் எங்கே சிக்கல் வந்ததுன்னு சொன்னால், வள்ளலார் சொல்லுவார், கல்லாரே மிக நனி நல்லார்பார். யார்? கல்லாதவர்கள். படிப்பு அதிகமாக சிக்கல் அதிகமாச்சு. இப்போ இணையம் வந்த உடனே சிக்கல் மேலும் அதிகமாச்சு. இப்போ ரங்கசாமி கடையில் வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் மட்டும்தான் விற்கினாருன்னா சிக்கல் அதிகமே கிடையாது. இந்த ரெண்டில் ஒன்றை எளிதாக தேர்வு செய்து விடலாம். 10 காய் வச்சுருந்தாருன்னா உடனே மனைவிட்ட கேட்குறது என்ன காய் வாங்குறதுன்னு, இவருக்கோ குழப்பம். இப்படி இது ஒரு தகவல் யுகம், இரா ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதனால் நிறைய தகவல் வரும்போது குழம்பு போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று முக்கியமான செய்தி இதில் பார்க்கறது என்னென்னா, தமிழ் பெயர் மட்டுமே நம்ம குழந்தைகளுக்கு சூட்டலாம் என்பது ஆசையை தவிர அது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கட்டத்தில் 1950களில் நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தால், அப்போது தான் அறிஞர் அண்ணாதுரை, கலைஞர், அன்பழகன் இவர்களெல்லாம் தலையெடுத்த காலத்தில் தமிழ் பெயரை சூட்டுவதற்கு அலைமோதுவார்கள். தமிழ் பெயர் தான் வைக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு ஆர்வம் பொங்கி எழுந்த காலம். ஆனால் அதே அரசியலில் தான் தொடர்ச்சி இருக்கிறது, நீட்சி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு யாரும் அப்படிப்பட்ட தமிழ் மரபில் வந்தவர்கள் தங்களுடைய பேர குழந்தைகளுக்கு அதே அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும். காலம் மாறிவிட்டது. எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இப்பொழுது வடமொழி ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. நண்பர்களே, நான் காலையில் எப்பொழுதுமே 5 மணிக்கு எழக்கூடியவன். எந்த காலத்துலேயும், அது ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ மழைக்காலமோ வெயில் காலமோ 5 மணிக்கு எழுந்து விடுவேன். எழுந்து காலை கடன்களை முடித்து விட்டு படிப்பேன், எழுதுவேன். இப்போ பணி ஓய்வுக்கு பின்னாலே என்னுடைய பணியை மாறிவிட்டு நீங்களாம் வியப்படைவீர்கள். என்ன பணி செய்கிறேன் என்று சொன்னார். வாசல் தெளிப்பது, வாசல் கூட்டுவது, காப்பி போடுவது. காலையில் என்னுடைய மனைவி நான் போய் எழுப்பினால்தான் எழுந்திருப்பாள். 6:30 மணி வரைக்கும் நான் 5லேருந்து வேலை செய்துட்ருப்பேன். மகிழ்ச்சியோடு செய்கிறேன். ஏன்னா நான் பணியில் இருந்த காலத்தில் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க. இப்போ அப்படியே மாறிப்போச்சு. அவங்களுக்கு ஓய்வு, எனக்கு பணி. சரி, அப்போ 5 மணிக்கு வாசல் தெளிக்கும் போது வானொலி பெட்டியை திருகி விட்டு வேலை செய்து கொண்டு இருப்பேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் வானொலியில் அழகு தமிழ் இருந்தது. காலையில் பாமாலை என்ற ஒரு சொல் இருக்கும். அழகாக தமிழ் பாடல்கள் நிறைய வரும். ஆனால் இப்போது நீங்கள் நம்ப முடியாது. நீங்கள் 5 மணிக்கு இருந்து கேட்பவர்கள் கிடையாது, எனக்கு தெரியும். ஏன்னா சொல்லுவதுதான் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிறேன். கொடுமையாக இருக்கிறது. ஆனந்த லஹரி சமஸ்கிருத பாட்டு 5 மணிக்கு, கந்தசஷ்டி கவசம் சமஸ்கிருத, அது தமிழில் இருக்கிற, அதை போடலாம். இது சௌந்தர்ய லஹரி, இது எல்லாமே சமஸ்கிருதம். காலையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காதிலே விழுவது ஒரு 15 நிமிடம் வடமொழி பாடல்களை தான் போடுகிறார்கள். இது ஒரு விதமான திணிப்பு. ஆனால் இதை எதிர்த்து கேள்வி வைக்கிற யாருமே இல்லை. அதுதான் கொடுமை.
எதையதே பேசுகிறார்கள், பட்டியல் போடுகிறார்கள், எலெக்ஷன் போர்ட்ஃபோலியோ என்று சொல்லிவிட்டு வெளியிடு. அதிலெல்லாம் இதெல்லாம் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. நம்ம தெரியாமலேயே இப்போது வடமொழி ஆதிக்கம் பிடித்து கொண்டு விட்டது. இனி வடமொழியிலிருந்து தமிழர்கள் தப்பிக்க முடியாது. சரி, அப்போ வடமொழி பெயர்கள் தவிர்க்க முடியாது. இப்போ நான் தீர்வுகளுக்கு வரேன். வடமொழி பெயர்கள் தவிர்க்க இயலாது. என்ன செய்யலாம்? அதை தமிழ் படித்து வைக்கலாம். இந்த பணியை தொடங்கியவர் யார் தெரியுங்களா? கம்பன். ராமன். ராமன் சொல்ல மாட்டார். ஏன்னா ராவில் தொடங்குறது, லாவில் தொடங்குறது தமிழ் மரபு கிடையாது. லாவண்யான்னு சொல்லவே கூடாது, லக்குவன்னு சொல்லவே கூடாது, ரங்கசாமின்னு சொல்லக்கூடாது, அரங்கசாமி தான். இராமன், இலக்குவன், விபீடனன், ஷா நடுவில் வர்றது சிறப்பு அல்ல. அப்போ கம்பனே தொடங்கி வைத்து விட்ட பணி நடுவில் என்ன காரணம்? தொய்வு ஏற்பட்டது. அப்போ இப்போது நாம் ஒரு தீர்வு என்னன்னு சொன்னால், சமஸ்கிருத பெயர் தான், வடமொழி பெயர் தான் வைக்க வேண்டும் என்று ஒரு பெற்றோர்கள் விரும்பினால் வையுங்கள். ஆனால் அது தமிழிலே வையுங்கள். கமலம், கமல் என்பது வடமொழி பெயர். தாமரைக்கு கமல், கமலம், கமலி, கமலநாதன் என்று வைக்கலாம். செங்கமலம் எப்படி வைக்கலாம். அப்போ பெயரை நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், தமிழுக்கு தகுந்த போல் மாற்றி வைப்பது ஒரு சிறப்பு. அடுத்தது, தமிழிலேயே பெயர் வைப்பது என்பது நம்முடைய தலையாய குறிக்கோளாக இருக்க வேண்டும். முடியாத கட்டத்தில் தான் பிறமொழி பெயரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டுங்கிற கடப்பாடு நமக்கு வர வேண்டும். இதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். முன்னதாக பேசிக்கொண்டிருந்த போது நகல்சாமி அவர்கள் நல்ல ஒரு ஆலோசனை சொன்னார். நான் வரவேற்கிறேன். என்ன ஆலோசனை சொன்னார் தெரியுமா? அரசு என்ன செய்யலாம் என்று சொன்னால், குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை வைக்கும்பொழுது அவர்களுக்கு அந்த குழந்தைக்கு படிப்பிலே முன்னுரிமை, வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை என்று அரசு சில ஆணைகளை பிறப்பிக்கும் போது பொதுமக்கள் நிறைய தமிழிலே பெயர் வைப்பார்கள் என்று ஒரு கருத்து சொன்னார். இது வரவேற்க தகுந்த கருத்து, நடைமுறைப்படுத்தக்கூடிய கருத்து. எனவே இதிலே கவனம் செலுத்தலாம். நான்லாம் முதல்வராக இருந்தபோது பார்த்தால் சேர்க்கை நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவராக வருவார்கள், பெயரை பார்ப்பேன். அதில் யாராவது அன்பழகன் என்று பெயர் வைத்திருந்தால் உடனே என்னுடைய மேசமேல் இருக்கக்கூடிய பேனாவை எடுத்து பரிசாக தருவேன். தமிழ்மணி என்று ஒருவன் பெயர் வைத்திருந்தால் ஒரு பேனாவை கொடுப்பேன். கார்குழலி என்று ஒரு பெண் வந்தால் உடனே ஒரு புத்தகத்தை கொடுப்பேன். அப்புறம் பிறகு தமிழில் பெயர் தொகுத்து ஒரு 1000 பேர் அந்த லாஸ்ட்பர்க்கில் பள்ளியில் படித்தார்கள் நான் பணியாற்றிய பொழுது. அதில் யார் யாரெல்லாம் தமிழ் பெயர் வைத்திருக்கிறார்களோ அவர்களை காலை வணக்க வகுப்பில் அறிமுகம் செய்து அவர்களுக்கு பாராட்டும் பரிசும் வழங்குவேன். இப்படி அவர்களுக்கு ஒரு ஊக்கமாக சில செயற்பாடுகளை செய்வது உண்டு. ஆனால் நம்முடைய கல்பாக்க சுப்பிரமணியம் சரியாக சொன்னார்கள் சிக்கலை. நமக்கு தமிழ் உணர்வு இருந்தாலும் நம்முடைய குடும்பத்திலே கூட அப்படி பெயர்களை திணிக்க முடியாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அழகரசன், நீங்கள் தமிழ்ச்செம்மல் விருது வாங்கியிருக்கிறீங்க, உங்கள் பேத்துக்கு இப்படி பெயர் வச்சுக்கணும், அவரை குறை சொல்லவே முடியாது. ஏன் என்று சொன்னால் அந்த நம்ம வயது ஆகிவிட்டால் அந்த குடும்பமே தனி. ஒரு கால்பந்தாட்ட களத்திலே மேலே உட்கார்ந்து கொண்டு பார்ப்பதை போலத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்க வேண்டுமே தவிர குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் என்ற வகையில் மூக்க நுழைத்தல் கூடாது. நீ இப்படி தான் பெயர் வைக்கணும், இதுதான் சிறப்பு என்று சொன்னால் சிக்கல்கள் கூடுதலாகும். அங்கெல்லாம் ஆலோசனை மட்டும் கொடுத்து விட்டு ஒதுக்கி கொள்ள வேண்டும், அவ்வளோதான். அதனால் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் வாய்ப்பு நேரும் போதெல்லாம் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அரசு சொல்ல வேண்டும், தனி மனிதர் சொல்ல வேண்டும், நம்ம மாதிரி அறிஞர் அண்ணா படிப்பது போன்ற அமைப்புகள் வலியுறுத்த வேண்டும். பிறகு என்ன செய்ய வேண்டும்? யாராவது தமிழ் பெயர் வைக்க வேண்டும், எனக்கு யோசனை சொல்லுங்கள் என்று சொன்னால் உதவுவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இப்பொழுது நான் அறிஞர் அண்ணா படிப்பக நிறுவனருக்கு சொல்லுகின்றேன், ஒரு பதாகையை தொங்க விடுங்கள், தமிழ் பெயரை வைக்க விரும்புவோருக்கு நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம் என்று வையுங்கள். கீழே தொலைபேசி எண்ணை கொடுங்கள். என்னுடைய நூலகத்தில் அதற்கென்றே நூல்களை தொகுத்து வைத்திருக்கிறேன். தமிழில் பெயரை யாராவது கேட்டால் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அவர்கள் எந்த எழுத்தில் தொடங்க வேண்டுமோ அந்த எழுத்தில் சிறுமியருக்குரிய பெயர், சிறாருக்குரிய பெயர் என்று சொல்லி நான் உடனே அவர்களுக்கு அனுப்பிவிடுவேன்.
என்னிடத்தில் இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கானவர்கள் பெயர் கேட்டு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் கேட்டார்கள், நான் வைக்கவில்லை. ஆலோசனை கேட்பார்கள், நான் வைக்க முடியாத சூழ்நிலை. எனவே நாம் தமிழ் பெயரை தருவதற்கு அணியமாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் சொல்லலாம். அதே போல் இனி ஒரு திட்டம் வைத்து கொள்ளலாம். ஒரு ஆண்டு முழுவதும் நம்முடைய நண்பர் குழாமில் இருக்கக்கூடிய குடும்பங்களிலே தமிழ் பெயர் வைத்துள்ள குழந்தைகள் வந்தால் அவர்களை பாராட்டி ஊக்க பரிசு கூட ஒரு கருத்தரங்களை வைக்கலாம். எனவே இது அரசும் தனியாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயல். இன்னொன்று ஒரு சிக்கல் வந்தது நடுவில். என்னன்னு சொன்னால், நம்ம பெயரை அத்தனையும் எதில் எழுதுகிறோம்? ஆங்கிலத்தில் தான் எழுதுகிறோம். எல்லோரும் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், என் பொண்ணோ பையனோ ஒரு வகுப்பில் ஒரு இடத்துல முதலாவதாக இருக்க வேண்டும். முதலாவதாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பெயர் எதில் தொடங்கணும்? ஏயில் தொடங்கணும். இது என்ன சொல்லுவது? என் வகுப்பில் உள்ள அத்தனை பேர் ஏயில் தொடங்கினா அப்புறம் அடுத்த எழுத்தில் ஆரம்பிக்கிறது, மூணாவது எழுத்தில் ஆரம்பி, இப்படிலாம் வகைப்படுத்த வேண்டியதாக போயிடும். அதனாலேயே அபிராமி, ஆறுமுகம், ஏஞ்சல் இப்படி பெயரை வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் வந்து அதெல்லாம் ஒரு கருத்தேற்றம், அவ்வளவுதான். இந்த கருத்தேற்றம் மாற்றிக்கொள்ள முடியாத சிந்தனை என்பது நமக்கு மட்டுமில்லை, படிக்காதவர்களுக்கு மட்டுமில்லை, பெரிய பெரிய தலைவர்களிடலே இருந்தது. ஒரு நல்ல படித்த ஒரு தமிழறிஞர் எம்ஜிஆர்கிட்ட போய் சொன்னார். எம்ஜிஆர்கிட்ட கூட சொல்ல, உதவியாளர்கிட்ட சொன்னார், இப்போது எங்கே பார்த்தாலும் ஒரு தமிழ் உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கிறது, நம்முடைய முதல்வர் பெருமகனாரை கூட இனிமேல் நம்ம மாக்கோ ராமச்சந்திரன் என்றே அழைக்கலாம் அப்படின்னு ஒன்று. அந்த ஆளை கூப்பிடு. யார்? எம்ஜிஆர். நீ நினச்சிட்டு இருக்கிற? உன் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லுவியா என்று கடிந்து கொண்டதாக வரலாறு சொல்லுகிறது. ஏன்னா அந்த எம்ஜிஆர் என்பதில் இருக்கக்கூடிய இமேஜ், அந்த மதிப்பு, அந்த படம் அது கட்டுவிடும் என்று நினைக்கக்கூடியவர். அதே போல் தான் கலைஞர் அவர்களையும் ஒரு காலகட்டத்தில் சொன்னார்கள், நீங்கள் கருணாநிதி என்பது வடமொழி பெயர், நீங்கள் அருட்செல்வன் என்று மாற்றிக்கொள்ளுங்கள் என்ன சொன்னார். அவரும் ஒத்துக்கொள்ளவில்லை. அம்மையார் ஜெயலலிதா அம்மையார்களும் ஒத்துக்கொள்ளவில்லை. எல்லாருமே காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பெயரில் எல்லோரும் அழைத்து கொண்டிருந்த பெயரில் இருக்கக்கூடிய சிறப்பு. நானே கூட அப்படி தான். எங்கள் அப்பா வச்ச பெயர் கோவிந்தராஜு, வடமொழி பெயர் தான் அது, முடியறது ஜூ தான், தமிழ் படித்து கூட வைக்கல. ஆனால் நான் வந்து கோவிந்தராசு என்று எப்போதும் எழுத மாட்டேன். ஆனால் என்னுடைய நண்பர்கள் கோவிந்தராசு எழுதும்போது மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். ஒரு நாளும் இன்னும் என் பேர் எப்படி நீ எழுதிட்டீங்கன்னு கேட்க மாட்டேன். ஆனால் நான் எழுதும்போது என்னுடைய வீட்டில், என்னுடைய ஆவணத்தில் என்னுடைய தந்தையார் வைத்த பெயர் எதுவோ அதுதான். எனவே நம்முடைய மூதாதையர்கள் என்ன பெயர் வைத்தார்களோ அதுதான் மரியாதை. அதை விட்டுட்டு அந்த பெயரையே மாற்றி நான் இதழிலேயே பெயரை மாற்றி கொண்டேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் கெசட்லலாம். அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. தனிப்பட்ட முறையில் நகல்சாமின்னு பேர் வச்சாருன்னா நகல்சாமி தான் பெரியவர்கள் வைத்த பெயரை தொடர்வது. ஆனால் ஒரு அழகான தமிழ் பெயரை புனைப்பெயராக வைத்து கொள்ளலாமே. அழகரசன் என்ற பெயரை வைத்து கொண்டார். எனக்கு தமிழ் குடிமகன் தான் எனக்கு இனியன் என்ற பெயரை கொடுத்தார். நான் ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை. என்னுடைய அருமையான கவிதைகள்லாம் படித்து பார்த்துவிட்டு, நீங்கள் இனியன் என்ற புனைப்பெயரில் இனிமேல் எழுதுங்கள் என்று சொன்னார். நன்றி ஐயா என்று சொல்லி அன்றிலிருந்து இனியன் என்ற புனைப்பெயரில் தான் எழுதி கொண்டிருக்கிறேன். எனக்கும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு தமிழ் பெயர் வாய்த்தது என்று சொல்லி. எனவே இது ஒரு நல்ல சிந்தனை களம். சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால், தமிழ் பெயரை குழந்தைகளுக்கு இடுவதுதான் சிறப்பு, இதில் மாற்று கருத்து இல்லை. பிறமொழி பெயர்கள் இட வேண்டிய சூழல் வந்தால் தமிழ் படித்து இடலாம். அரசு முன்வந்து தமிழ் பெயர் வைப்போருக்கு கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, கல்லூரி படிப்பிலே என்று சொல்லி முதன்மை இடம் தருவதற்கு முயற்சி செய்யலாம். அடுத்து தமிழ் பெயர் வைக்க விரும்பினால் நாம் அதற்கு அணியமாக இருந்து அழகான தமிழ் பெயர்களை தெரிந்தெடுத்து கொடுக்கலாம். எனவே பல்லாற்றான நாம் முயன்றால் அழகரசன் ஐயா சொன்னதை போல தமிழன், தமிழினுடைய இனம், தமிழினுடைய அடையாளம் இது காலத்திற்கும் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த முன்னெடுப்பை நான் எடுக்க வேண்டும். சங்க இலக்கியத்தில் இல்லாத தமிழ் பெயர்களா? இளவெழினி, என்ன அருமையான பெயருங்க. நப்பசலையார், வெள்ளி வீதியார், ஒவ்வொரு தமிழ் பெயரை எப்படியெல்லாம் அவர்கள் பார்த்து பார்த்து வைத்தார்கள். பூங்குன்றன், கணியன் பூங்குன்றன், இன்றைக்கு நாம் பேசுகிறோம் அல்லவா, யாதும் ஊரை யாவரும் கேளிர் என்ற உலக மகா தொடரை சொன்னவன் பூங்குன்றன். எனவே ஒரு 3000 ஆண்டு கால தொடர்ச்சி
இன்றைக்கு நடுவிலே எங்கேயோ வீழ்ச்சி பட்டது, மாட்சிமை தொலைந்து போய்விட்டது. அதை பற்றி உணர்வு நமக்கு இல்லை என்பதுதான் பெரிய வருத்தம். எனவே அந்த உணர்வை மீண்டும் கிளர்ந்தெழ செய்ய வேண்டும். நம்முடைய இளைஞர் கூட்டத்தில் இதை பற்றி நாம் பேச வேண்டும். உங்களுடைய பெயர் எதுவாக இருந்துவிட்டு போகுது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அருமையான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று சொல்லி நாம் ஆர்வமூட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அருமையான கருத்தரங்கு ஏற்பாடு செய்த நயில்சாமி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து இந்த அளவில் விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா முனைவர் கோவிந்தராஜ் அவர்கள் பெயர் வைப்பதில் சிக்கல்கள் என்ன, அதற்குண்டான தீர்வுகளையும் ஓரளவுக்கு சொல்லிட்டார். இது நமக்கும் கொஞ்சம் தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்குது. நிறைய பேர்த்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நம்பலாம். இப்போ ஐயா சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், பெயர் வைப்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம், அதை தமிழ் படுத்துங்கள். இப்போ உதாரணமாக சித்தார்த் அப்படின்னு ஒருத்தர் பேர் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால், அவர் சித்தார்த்தோடு முடிக்காமல் சித்தார்த்தன் அப்படி வைக்கும் பொழுது அவர் புத்தருடைய அது தமிழ் ஆயிரும். அதுபோல் மாற்றி யோசிக்கலாம். இப்போ சாஸ்விக் அப்படிங்கிறது வெற்றி அழகன் அப்படின்னு சொல்லி, சாஸ்விக் அப்படின்னு சொன்னால் வெற்றி அப்படின்னு சொல்லி தமிழ் அர்த்தம். அப்போ நீங்கள் வெற்றி மாறன், வெற்றி அழகன் அந்த மாதிரி தமிழ் படுத்தி வைக்கலாம். இப்போ நீங்கள் பேர் வைக்கும்பொழுது நீங்கள் அப்படி கூட வச்சுட்டாலும், வைக்க மறந்து வச்சுட்டாலும், நாளைக்கு பள்ளியில் நீங்கள் பதிவு பண்ணும்பொழுது அதுதானே முக்கியம். இப்போ என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், கூப்பிட்டுக்கலாம். பதிவேட்டில் என்ன பேர் வருது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போவாவது நீங்கள் கொஞ்சம் விழித்து கொள்ள வேண்டும். தமிழ் படுத்தி வைத்தால் அது அவர்களுக்கு சிறப்பை தரும். பின்னாடி சொல்லக்கூடாது, பையன் சொல்லக்கூடாது, எங்கள் அப்பா மாட்டுக்கு இந்த பேரை வச்சுட்டு போயிட்டான், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடி அந்த பையனோ பொண்ணோ வருத்தப்படக்கூடாது. அதுபோல் தமிழில் ஏராளமான பெயர் இருக்குது. பழந்தமிழ் இலக்கியங்கள் ஐயா சொன்ன மாதிரி கார்குழலி, பூங்குழலி, பூங்குன்றன், அப்படி ஏராளமான பெயர் சொல்வதற்கு பேசுவதற்கு அவ்வளவு அருமையாக இனிமையாக இருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள், பின்னாடி வர்ற சந்ததியர்கள் கொஞ்சம் யோசித்தால் இந்த கருத்தரங்கினுடைய ஒரு பயனாக இருக்கும் என்று நான் நம்புகிறோம். இப்போ இந்த கருத்தரங்கில் ஐயா கல்பாக்கம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் நிறைய தகவல்களை சொன்னார். நன்சை புகழூர் அழகரசன் ஐயா அவர்கள் நிறைய சொன்னார். ஐயா நல்லாசிரியர் விருது பெற்றவர், பல பள்ளிகளில் முதல்வராக இருந்தவர். இப்போ அவருடைய பேரையே என்ன செய்கிறாரு, கவிஞர் இனியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவிதைகளை எழுதிட்டு இருக்கிறாரு. அப்படி எல்லோருக்குமே தமிழ் பற்று இருக்குது, தமிழ் மேலே ஆசை இருக்குது. இருந்தாலும் ஏதோ ஒன்று தடுக்குது. அந்த தடுப்புலேருந்து நம்ம கொஞ்சம் விடுபட்டு வந்தோம்னு சொன்னால் அது நமக்கு பெருமையை தரும் அப்படிங்கிறத நம்ம அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம். இந்த சிந்தனைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.